ஹலோ டெக்கீஸ், இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, லாஸ்ட் வீக் கிரெடைட் அப்படின்னு சொல்லி சென்னையை பேஸ் பண்ண ஒரு ஜாப் போர்ட்டல் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். லைக் கிரெடைட் அப்படிங்கிறவங்க ஸ்கில் பேஸ் பண்ணி நம்மளால ஜாப் எடுத்துக்க முடியும். லைக் நம்ம ஜாவா, பைத்தன் அந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாமே தனியாக நம்ம வாண்டா தேடி படிச்சிருப்போம். பட் அதை தாண்டி இண்டிவிஜுவலாக நமக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்கில் பர்சனலாக இருக்கும். லைக் எனக்கு வந்து கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்ண நல்லா வரும், இல்லைன்னா பேசிக்காக நல்லா பேச வரும், இல்லைன்னா நல்லா குக்கிங் வரும். இந்த மாதிரி நமக்குன்னு போஸ்டான நிறைய ஸ்கில்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த ஸ்கில்ஸை பேஸ் பண்ணியே நம்மளால ஜாப் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நமக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் அவங்களோட பிளாட்ஃபார்மில் மென்ஷன் பண்ணுற மூலிமா இதுக்கு நீங்கள் ரெஸ்யூமோ எதுவுமே நீங்கள் அப்லோட் பண்ணதை விட வெறும் ஒன்ஸ் மட்டும் அவங்க போர்ட்டலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே போதும். ஹெச்ஆர்ஸை உங்களை தேடி வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ எதுவுமே நீங்கள் ₹1 கூட இந்த ஆப்புக்கு பே பண்ண தேவை கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, அதுவும் சென்னையை பேஸ் பண்ண ஒரு டீம் கிரியேட் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆப். பேன் இந்தியாவில் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் அண்ட் நிறைய ஹெச்ஆர்ஸ் இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதா இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்டான ப்ராசஸ். பட் அதில் நிறைய பேர் இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல ப்ரோ, இல்லை ப்ராசஸ் பெருசாக போகும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதனால் இந்த வீடியோ டீட்டெயில்டாக எப்படி உங்களோட ஸ்கில்லை நீங்கள் எப்படி போடணும், சூப்பர் ஸ்கில்ஸ்ங்கிற இடத்துல நீங்கள் எப்படி கொடுக்கணும், அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எப்படிலாம் நீங்கள் அப்ளை பண்ணுங்களோ ஒரு டெமோ வீடியோ மாதிரி நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். அது மூலியமாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிடும் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு. பிகாஸ் ஒன்ஸ் நீங்கள் அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னாவே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் நாக்கு மேல் ரெகுலராக போயிட்டு இருக்கணும். ரெகுலராக போய் ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ரெஸ்யூம் பண்ணணும்னு கிடையாது. ஹெச்ஆரே உங்களோட ஸ்கில்ஸ்க்கு அவங்களோட ஜாபுக்கு மேட்ச் ஆகிற பட்சத்தில் உங்களை தேடி வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதனால் ஒன் டைம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes கொடுத்து இதை நீங்கள் பண்ணுற மூலிமா ஜாப் கிடைக்கிற சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டீல் எந்த வரையும் பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா என்னோட நேம் நவீன். நான் ஐடியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு நம்மளோட சேனல் ரெகுலர் வீடியோஸை போஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ நீங்கள் ஐடிக்குள்ள ஒர்க் பண்ணிக்கிறீங்க, ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் கெட் டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கிரெடைட்.com அப்படிங்கிற இந்த ஒரு ஜாப் போர்ட்டலில் வந்துட்டு ஸோ பேசிக்காக நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா இப்படி தான் இருக்கும். மோஸ்ட்லி மொபைல் தாண்டி லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ப்ரிஃபரபுளாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக பண்ணிக்கலாம். பட் மொபைலில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நான் ரெஜிஸ்டர் அண்ட் லாகின் நான் கொடுக்குறேன். கொடுத்தனா எனக்கு கன்டினியூ வித் மொபைல் நம்பர் கேட்டுச்சு. ஸோ இப்போ நான் மொபைல் நம்பர் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த இடத்துல நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் போட்டு என்டர் கொடுத்தா ஜஸ்ட் இப்படி தான் வரும். நான் இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் செகண்ட் நேம் போட்டுக்கிறேன். அந்த ஜெண்டர் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்னோட மெயில் ஐடி அண்ட் டேட் ஆஃப் பர்த் நெக்ஸ்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப்புக்கு நான் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்தோன்னா நமக்கு பேசிக் செட் ஆஃப் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். ஸோ திருப்பி நம்ம வெளில வந்துட்டு மேலே நம்மளோட நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும். ஸோ இதுல இருந்து தான் மெயினான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 4 ஸ்டெப்ல இது முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் என்ன ஜாப், ஃபுல் டைம் ஜாப் பார்க்கணும்னா கிரீன், தென் பார்ட் டைம் ஆர் இன்டர்ன்ஷிப் ஓகேனாலுமே ஓகே, அடுத்து ஃப்ரீலான்சிங் எனக்கு ஓகே அப்படின்னாலும் ஓகே. இங்கேயே அந்த ஃபிளாக் கார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க, இமீடியட்லி அவைலபிள் ஆஃப்டர் 2 weeks, இல்லைனா நாட் அவைலபிள்ங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிற வயசில் நம்ம ஃப்ரெஷர் கொடுத்துருக்கேன். தென் ஸோ கரண்ட் சீட்டில் சென்னை கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே தான் ஃபர்ஸ்ட் செட்டில் நான் கொடுத்துருக்க விஷயங்கள். இது எல்லாமே உங்களுக்கு பேசிக்காக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் நெக்ஸ்ட் செகண்டாக நம்ம கொடுக்க வேண்டியது நம்ம என்ன இண்டஸ்ட்ரியில் என்ன மாதிரி ஸ்கில்ஸ்லாம் நம்மள்ட்ட இருக்குன்னு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி நான் பிக் பண்ணுறேன். லைக் நம்ம என்ன இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணும்னு நினைக்கிறோம். லைக் இப்போ ஐடி இண்டஸ்ட்ரினா இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு போட்டிங்கன்னா ஐடி வரும். ஸோ வந்துடுச்சு. அடுத்தது நீங்கள் வேறு என்னென்ன இண்டஸ்ட்ரிக்குள்ளெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரியும் பார்த்துக்குங்க. லைக் நான் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் டெக்னாலஜி அண்ட் தென் அதர் சர்வீஸ் அண்ட் கன்சல்டிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 இண்டஸ்ட்ரி கொடுத்தேன். ஸோ நீங்கள் என்ன மாதிரி இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு டாப்பாக இருக்கக்கூடிய 3 இண்டஸ்ட்ரி நீங்கள் மினிமம் பிக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் பிக் பண்ணிட்டேன். அடுத்தபடியாக அதுலேயே சப் இண்டஸ்ட்ரி, லைக் இப்போ ஐடின்னு எடுத்திங்கன்னா அதுக்குள்ளேயே சப் இண்டஸ்ட்ரீஸ் நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் சப் இண்டஸ்ட்ரி நான் என்ன சூஸ் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வெப்சைட் டெவலப்மெண்ட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் சூஸ் பண்ணிட்டேன். அடுத்து ஹெச்ஆர்னால நான் ரெக்ரூட்மெண்ட்டை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, அதே மாதிரி எனக்கு மீடியா சைடில் போகிறது ஓகே அப்படின்னா மீடியா சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி சப் இண்டஸ்ட்ரியில் என்ன இண்டஸ்ட்ரியில் நம்ம போகணும்னு நினைக்கணும், செகண்டாக அதை சூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது சப்ஜெக்ட் எக்ஸ்பர்டைஸ். ஸோ இதில் நமக்கு என்னென்ன சப்ஜெக்டில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்ம எந்த சைடில் நம்ம போகணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி சப்ஜெக்ட் எக்ஸ்பர்டைஸை நம்ம கொடுத்துக்கலாம். இதில் நம்ம ஐடி பேஸ் பண்ணி கொடுத்தனால இங்கே நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ், டேட்டா பேஸ் பண்ண ஜாப் போகிறீங்கன்னா நீங்கள் டேட்டா அனலிட்டிக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். க்ளவுடை பேஸ் பண்ண ஜாப் போகணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி க்ளவுட் கம்ப்யூட்டிங் இருக்குது, அதை பேஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ரொபோட்டிக்ஸ்க்கு இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம காலேஜஸில் படித்த விஷயங்கள் நமக்கு வந்து நல்லா சப்ஜெக்ட் இருக்கோம்ல, அந்த மாதிரி சப்ஜெக்ட் நாலேஜில் எது நம்ம போகணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயங்களை கொடுத்துக்கலாம். லைக் ஃபினான்ஷியல் டெக்னாலஜி, ஹெல்த், இந்த மாதிரி பேசிக்காகவே தான் இருக்குது. IIoT இருக்குது, IMS இருக்குது, IoT இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் தென் இ-காமர்ஸ். ஸோ இப்படி இந்த மாதிரி இந்த ஒரு 3 நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது மெயினாக இருக்கிறது தான் சூப்பர் ஸ்கில்ஸ். ஸோ இந்த சூப்பர் ஸ்கில்ஸ்னால என்ன அப்படின்னா நமக்கு நேச்சுரலாக என்ன வருமோ அதை நம்ம கொடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். அதனால் நம்ம உங்களுக்கு என்ன நேச்சுரலி வருமோ அதை கொடுங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்த கூட சப்ஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸில் நமக்கு என்ன மாதிரி சப்ஜெக்ட் படித்ததில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை பேஸ் பண்ணி கொடுத்துருப்போம். பட் இந்த இடத்துல நமக்கு என்ன வரும், நல்லா பேச
வரும்னா கம்யூனிகேஷன் கொடுங்க. அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ உங்களுக்கு என்ன நேச்சுரலாக வருமோ அதை பேஸ் பண்ணி கொடுங்க. இங்கே பாருங்கள், கம்யூனிகேஷன் இருக்குன்னா எனக்கு நல்லா பேச வரும், நான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கொடுத்துருக்கேன். எனக்கு நல்லா டிசைன் பண்ண வருங்கிறனால நான் டிசைன் பண்ண தெரியும்னு கொடுத்துருக்கேன். எனக்கு நல்லா எடிட் பண்ண தெரியுங்கிறனால எடிட் பண்ணணும்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக நாலேஜ் இருக்குது, எனக்கு நல்லா பர்சனலாக பிடிக்கணும் அப்படின்னா அதை நம்ம கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஸ்டோரி டெல்லிங்லேருந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சேல்ஸ் நல்லா வரும், இல்லை ஹெச்ஆர்னா இருக்கான ரெக்ரூட்மெண்ட் கூட சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ரைட்டிங், வெர்பல் கம்யூனிகேஷன், வீடியோ கிரியேஷன், இந்த மாதிரி நிறையா இருக்குது. உங்களுக்கு என்ன நேச்சுரலாக வரும், நம்ம கொஞ்சம் பிடிச்ச விஷயங்கள் சின்ன சின்ன பண்ணிப்போம்ல, ஸோ அந்த விஷயங்கள்லேருந்து எடுத்து கொடுத்துங்க சூப்பர் ஸ்கில்ஸை. அடுத்தபடியாக டூல்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ். அந்த ஸ்கில்ஸை பயன்படுத்தி நமக்கு என்னென்ன டூல்ஸ் தான் தெரியும். இப்போ ஹெச்ஆராக எனக்கு வந்து நாக்ரி டூல் நல்லா யூஸ் பண்ண தெரியும். அந்த மாதிரி நமக்கு என்னென்ன டூல்ஸ் தெரியுமோ, இப்போ டிசைனிங் சைடில் அடோப் ஃபோட்டோஷாப் அந்த மாதிரி நமக்கு என்னென்ன டூல்ஸ் தெரியுமோ அந்த டூல்ஸ் பேஸ் பண்ணி கொடுக்குற மூலிமா இன்னும் ஹெச்ஆர் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஸ்கில்லு இவருக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது, இதை பேஸ் பண்ண டூல் நாலேஜ் தெரிஞ்சுன்னு ஈஸியாக வருவாங்க. அதனால் நமக்கு தெரிஞ்ச சாஃப்ட்வேர் டூல்ஸ் அப்படிங்கிற விஷயத்தையும் கொடுங்க. லைக் நம்ம ஐடி டெக்னாலஜி சைடு நம்ம போக போகிறோம்னா இங்கே பாருங்கள், Node.js இருக்குது, MySQL இருக்குது, MongoDB இருக்குது, MS-SQL இருக்குது. நான் ஒரு ஹெச்ஆர் இருக்கனால இப்போ நான் லிங்க்டின் கூட இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. லைக் இன்ஸ்டாகிராம் கூட இருக்குது. நமக்கு எந்த டூல் வருமோ இங்கே பாருங்கள், சோஷியல் மீடியா தான் நல்லா யூஸ் பண்ணணும்னா நீங்கள் சோஷியல் மீடியா கூட கொடுக்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேஸ் பண்ணி கம்பெனிஸ் தருவாங்க, சோஷியல் மீடியாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த டூலில் உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்குங்கிறவங்க டக்குன்னு அவங்க வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பேசிக்காக என்ன டூல்ஸ் ஆர் சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருக்கோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக லாங்குவேஜஸ், இது முக்கியமான விஷயம். ஏன்னா லாங்குவேஜில் ஒரு கம்பெனிஸ் ஹிந்தி தெரிஞ்சிருந்தால் டக்குன்னு எடுத்துக்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்க நேட்டிவ் லாங்குவேஜ் வேறு ஸ்டேட்லேருந்து ஹையர் பண்ணுறவங்க கூட அவங்களோட லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக ஹையர் பண்ண ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதனால் நம்ம நிறைய லாங்குவேஜ் நமக்கு தெரிஞ்சிருக்க எல்லாத்தையுமே கொடுக்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸில் இப்போ நான் ஃபஸ்ட் நான் தமிழ் சூஸ் பண்ணிக்கிறேன், ஸோ அண்ட் தென் தெலுங்கு சூஸ் பண்ணிக்கிறேன், ஸோ அண்ட் தென் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு என்ன லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி ஒரு 3 லாங்குவேஜ் சூஸ் பண்ணிட்டோம்னா லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்க வேண்டாம். இதுதாங்க இம்பார்ட்டன்ட். இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஓரளவுக்கு எல்லாம் முடிச்சிட்ட மாதிரி. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி, இந்த சப் இண்டஸ்ட்ரி, இந்த சப்ஜெக்டில் நல்லா எக்ஸ்பர்டைஸாக இருக்க போகிறேன். இந்த சூப்பர் ஸ்கில்ஸ்லாம் எனக்கு பர்சனலாக வரும், இந்த டூல்ஸ்லாம் எனக்கு இது ரிலேட்டடாக தெரியும், இந்த லாங்குவேஜஸ்லாம் எனக்கு தெரியும். நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இதை பேஸ் பண்ணி உங்கள் பர்சனாலிட்டியை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈஸியாக எந்த கம்பெனியில் எந்த ஓப்பனிங் இருந்தாலும் உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணி ரீச் பண்ணிடுவாங்க. இதை பேஸ் பண்ணி தான் உங்கள் ப்ரொஃபைல் கம்ப்ளீட்லி ஒர்க் ஆக போகுது. அதனால் இதை வந்து கரெக்டாக பார்த்து செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ அடுத்து நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். அடுத்து தேர்ட் ஸ்டெப்பில் ஒரு 3 விஷயம் கேட்பாங்க. லைக் உங்களுக்கு பேஷனேட்டான விஷயங்கள் என்னென்ன இருக்குன்னு நீங்கள் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து டாக் ஷோட ரொம்ப பிடிக்கிறது, என்ன அதோட பேஷன் எனக்கு அப்படின்னா இங்கே பாருங்கள், டாக் ஷோட விளையாடுறதுலாம் இருக்குது. சாப்பிட்றது நல்லா பிடிக்கும் அப்படின்னா அதை நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி பொயட்ரி, ஃபிசிக்கல் சயின்ஸு, ராமாயணா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. பேஷனேட்டாக உங்களுக்கு என்ன வரும் பர்சனலாக அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, வெப்பன்ஸ் எல்லாமே கூட இருக்குது, இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுற அப்படின்னா கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு சைட்லேருந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக தேவைப்படுனா கூட டெஃபினட்டாக கான்டாக்ட் பண்ணுவாங்க. அடுத்து இந்த பேஷனேட்டான விஷயத்துலேயே கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருக்க மாதிரியான விஷயங்கள், லைக் இப்போ விளையாடுற மாதிரியான விஷயங்கள் அப்படின்னா இந்த பேஸ்கெட் பால், இப்போ பேட்மிண்டன் நல்லா எனக்கு வரும், அதனால் பேட்மிண்டன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஆக்டிவிட்டி பேஸ் பண்ண விஷயங்கள், இப்போ 3D பிரிண்டிங், இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பேஸ் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு என்னென்ன இருக்கோ அந்த விஷயங்களையுமே நீங்கள் கொடுத்துக்கலாம். கார் கலெக்ஷன்ஸ், இது பாருங்கள், சிஎன்சி மிஷின்ஸ், இது எல்லாமே ஒரு இடத்துல யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். நமக்கு ஆக்டிவிட்டியாக நமக்கு இதெல்லாம் தெரியும், இல்லை எனக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் போடலாம். இங்கே பாருங்கள், டான்ஸ், ஃப்ளையிங், இது பாருங்கள், கபடி, இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணால் உங்களுக்கு பேஷனேட்டாக இருக்க விஷயங்களையுமே இங்கே நீங்கள் கொடுத்துக்குங்க. அடுத்தது சோஷியல் இஷ்யூ, இல்லை அதை பேஸ் பண்ண கன்சர்ன் உங்களுக்கு இருக்குங்கிற விஷயத்த இந்த மாதிரி நீங்கள் எதாவது கொடுக்கலாம். லைக் இங்கே பாருங்கள், சீட்டிங், இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள், சம்பாட் நீங்கள் எதாவது விஷயத்தை வந்து இது பண்ணணும்னு நினைக்கிங்கன்னா அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கொடுக்கலாம். லைக் க்ரைம் அண்ட் தீஃப், அடுத்து ஹேக்கிங். ஸோ இந்த மாதிரி சோஷியல் இஷ்யூஸ் நீங்கள் விஷயங்களாக ஃபீல் பண்ணுற விஷயங்களையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே பேஷன் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, அதாவது சோஷியல் இஷ்யூ, இதை பேஸ் பண்ண விஷயங்கள் எல்லாமே வரும். ஸோ இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப். ஸோ இதில் எனக்கு டாப் 4 வரது நான் சூஸ் பண்ணுவேன். எனக்கு பர்சனலாக இது இருக்கோ. ஸோ இதில் நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்ப மோஸ்ட்டாக இருக்கணும். இல்லை ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டாக எதாவது சூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் மோஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ அதனால் நான் சூஸ் பண்ணுறது ஃப்ரெண்ட்லி, எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சன், லாஜிக்கல், நல்ல ஒரு லிசனர் அப்படிங்கிற மாதிரி அந்த 4 இதையும் கொடுத்துட்டோம். இப்போ நான் சப்மிட் கொடுத்துக்கிறேன். சூப்பர், அவ்வளோதாங்க, நமக்கு வந்து ப்ரொஃபைல் கிரியேட் ஆகிடுச்சு, கங்க்ராச்சுலேஷன் வந்துடும். ஸோ நீங்கள் யோசிச்சுக்கலாம், எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஸ்கில்ஸு என்னென்னமோ கேட்டிருக்காங்கன்ட்டு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜாப் போட்டுருங்க. இவ்வளோ நாள் நம்ம பார்த்தது நமக்கு என்னென்னலாம் இருக்கும், நம்ம ரெஸ்யூம் ஜாப் டிஸ்ட் வந்தாப்புல அப்படிங்கிற மாதிரி நம்ம மாற்றி ரெஸ்யூம் ரெடி பண்ணி அப்ளை பண்ணி நிறைய ட்ரை பண்ணிட்டோம். பட் இவங்க பண்ணணும்னு நினைக்கிறது ஸ்கில்லை பேஸ் பண்ணி இவ்வளோ தூரம் டீட்டெயிலாக நமக்கு என்ன வரும், நமக்கு என்ன சப்ஜெக்டில்
நாலேஜ் இருக்குது, எந்த விஷயம் நமக்கு பேஷனேட்டாக வரும், அதில் என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டி பேஸ் பண்ண விஷயங்கள் வரும், இந்த மாதிரி எல்லா டேட்டாவும் வாங்குற மூலிமா நம்ம என்ன மாதிரி பர்சன் நமக்கு என்ன வருங்கிறத நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் டேட்டா பேஸில் எடுத்துக்க முடியும். ஸோ அது மூலிமா நம்ம ஜெனுவனாக கொடுத்துருப்போம். இந்த இடத்துல நம்ம போய் சொல்லியிருக்க மாட்டோம், இந்த ரோலுக்காக அப்ளை பண்ணுறோம், ஸோ நம்ம இப்படி தான் பண்ணணும். இந்த மாதிரி யாராலையுமே ஒரு ஸ்கேமோ பொய்யவோ பெருசாக பண்ண முடியாது. ஸோ இப்படி ரொம்ப லாயலாக நம்ம கொடுக்குற விஷயனால ஹெச்ஆருக்குமே ரைட்டான கேண்டிடேட்டை பிக் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஓகே, ஏன்னா இப்போ ஒரு ஜாப் போஸ்டிங் ஜாவா டெவலப்பர் பார்த்தா அதுக்கு தகுந்தப்ப நம்ம ரெடி பண்ணி போட்டலாம். பட் இதுக்கு நம்ம எதுக்கு போட்டிருக்கோனே தெரியாது. நம்மளோட பர்சனலை தேடி வரப்போ ஹெச்ஆருக்கும் ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். ஓகே, அவங்க ஜென்ரலாக அவங்களுக்கு வர விஷயத்துக்காக நம்ம ஹையர் பண்ண போகிறோன்னு நமக்கும் ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும். பிகாஸ் நமக்கு என்ன நேச்சுரலாக வருமோ அதை பேஸ் பண்ணி ஒரு இடத்துல நமக்கு வேலை கிடைக்க போகிறோம். அதனால தான் இந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப யூனிக்காக இருக்குது. லாஸ்ட் வீக்கும் ஷேர் பண்ணியிருந்தோம். இந்த வீக்கில் டீட்டெயிலாக எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத ஷேர் பண்ணியிருந்தோம். இதோட இன்னொரு முக்கியமான விஷயம், இதை ஸ்கில்லை பேஸ் பண்ணி எடுக்கிறனால நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸாக இருக்கவங்க தான் அப்ளை பண்ணணும்ல. ஏஜ்டு பீப்புள் லைக் நம்ம அப்பா அம்மாலாம் இருப்பாங்க, வேற எங்கேயாச்சும் ஒரு மெக்கானிக்கல் ஃபீல்டில் நம்ம ஊர்லேயே இருக்க ஒரு மெக்கானிக் சைடில் இருக்க இடத்துல கூட ஒர்க் பண்ணிருக்கலாம். இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் எப்படி வேணாலும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். டிரைவிங் அவ்வளோ என்ன வேணாலும் இருக்கலாம். இல்லைன்னா நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் யாராக வேணாலும் இருக்கலாம், இல்லை நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. லைக் உங்களோட பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஆன்லைன் நாலேஜ் இல்லை, பட் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வேறு ஏதாச்சும் மாற்றி கொடுக்கணும்னு நினைக்கிறனாலுமே இந்த இடத்துல மீன் இருக்க இடத்துல நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். மை பீப்புள் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ யாரை ரெஃபர் பண்ண போகிறீங்க அந்த பர்சன் போட்டு இப்போ எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோமோ அதேமாதிரி அந்த பர்சனோட எல்லா ஸ்கில்ஸையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களும் இதில் உங்கள் மூலியமாக ஜாப் ட்ரை பண்ண முடியும். ஸோ அவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் ஒன் டைம் கொடுத்துட்டே போதும், அவங்களோட ஸ்கில்லுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஜாப் ஏதாச்சும் வந்துச்சுனாலும் அவங்களுக்கு அது அப்டேட் கிடைக்கும். ஸோ யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்கள அப்பா அம்மா நிறைய பேர் ஸ்கூல் டீச்சராக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் அவங்களோட ஸ்கில்லை ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சா அவங்களுக்கு நீங்கள் நல்ல வேலை தேடி கொடுக்கணும்னு நினைக்கிறாலுமே இந்த பிளாட்ஃபார்ம் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கோ எடுத்து போடுங்க. இன்ஃபேக்ட் உங்கள் ஃப்ரெண்டு ஒரு நல்ல ஃப்ரெண்டு இல்லை உங்கள் தம்பி அவனுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கோம், ஒரு ஃப்ரீலான்சிங்காக கிடைக்கும்னு நினைக்கிறீங்க, அவனுக்கு இந்த விஷயம்லாம் பிடிச்சிருக்கு ஆனால் அவனுக்கு எப்படி வேலை திட்டம் தெரியலனா கூட உங்கள் ஃப்ரெண்டில் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம், உங்களோட தம்பியை ரெஃபர் பண்ணலாம், ஃபேமிலியில் இருக்க எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணலாம். ஸோ நீங்கள் மட்டும் தான் இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணல. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே அவங்களுக்கு போல நீங்களே உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கலாம். இல்லை அவங்கள்ட்ட கூட வச்சுட்டே கூட அவங்களுக்கு என்னென்ன வருங்கிறத கேட்டும் நீங்கள் இதெல்லாம் ஃபில் பண்ணலாம். இது மூலிமா அவங்களும் இதில் பெனிஃபிட் ஆகும். இதுதான் இதோட இன்னொரு மிகப்பெரிய ஃபியூச்சரே. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்க எல்லாத்துக்குமே கூட இந்த ஆப் சஜஸ்ட் பண்ணி நீங்களும் அவங்களை வந்து நாமினேட் பண்ணுங்கள். இது மூலிமா அவங்களுக்கு வேலை கிடைக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது வேலை தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கிரெடைட் இந்த ஆப்பை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா கிடச்சிருக்கும். எப்படி அப்ளை பண்ணணும், எதுக்காக இவ்வளோ தூரம் ஸ்கில்ஸ் கேட்குறாங்க விஷயங்களும் நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உடனே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்து இப்போவே யூஸ் பண்ண ஆரம்பிங்க. டெஃபினட்டாக ஜாப் கிடைக்கிற சான்சஸ் அதிகமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வந்து பார்த்துக்கு. திஸ் இஸ் வர்ச்சன் நவீன் சைனிங் ஆஃப்.